నన్బర్లకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ గోట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్ ఫ్రెండ్స్ నేను వెంకట్ని இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదని సబ్స్క్రైబ్ చేయండి நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா நெல்லூர்லேருந்து ஒங்கோல் போகிற வழியில் ஒங்கோலுக்கிட்ட ஒரு வில்லேஜில் இருக்கிறோம் இங்கே குட்டிகளை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இது எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் தெலுங்கானா ஹைப்ரிட் குட்டிகள் மொத்தம் 100 குட்டி இருக்குது இந்த 100 குட்டியுமே மொத்தமாக பேசியிருக்கோம் இதில் எதுவுமே பொட்டை குட்டி கிடையாது எல்லாமே கெடா குட்டி ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 18-19 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம் சின்ன குட்டியும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை 1-2 மட்டும் நம்ம எடை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற குட்டிகளை வந்து இந்த குட்டி பார்த்திங்கன்னா 23 கிலோ 875 கிராம் வந்திருக்கு 23 கிலோ 875 கிராம் வந்திருக்கு பெருசு ஓரளவுக்கு பெருசு போட்டிருக்கிறோம் சின்ன குட்டி ஒன்று சின்னதை ఒకటి நீங்கள் காட்டு சின்னதை ఒకటి 15 దాటుతుందా చూడాలా 15 దాటదు 15 లోగా ఉంటాయా 15 சின்னது இது 16 கிலோ வந்திருக்கு சின்ன குட்டி 16 கிலோ இருக்குது பெரிய குட்டி 23 கிலோ வரைக்கும் வந்தது இன்னும் பெரிய குட்டி எல்லாமே இருக்குது இன்னும் சின்ன குட்டி இல்லை 15 16 17 அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர 15க்கு கீழே ஒன்று கூட கிடையாது 20க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நிறைய இருக்குது ஆவரேஜாக 19-20 கிலோ வரும் இப்போ நம்ம இந்த குட்டிகளை எவ்வளோ எடுத்துருக்குறோன்னா ஜோடி 15,200 சொல்லி எடுத்துருக்குறோம் மொத்தம் 100 குட்டி வண்டிக்கு சொல்லியிருக்கோம் வண்டி இன்னும் வரல வண்டிக்காக వెయిట్ பண்ணிகிட்ருக்கோம் ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మనం జత 15,200 ఎత్తున్నాము 15,200 అంటే 100 పిల్లలు మొత్తం ఎత్తింది ఈ పిల్లలన్నీ ఒరిజినల్ ఒంగోలు తెలంగాణ హైబ్రిడ్ పిల్లలు మరి పిల్లలు ఎవరికైనా కావాల్సి ఉంటే నాకు కాల్ చేయండి నేను ఇప్పిస్తాను జత పరంగా అయినా సరే లైవ్ వెయిట్గా అయినా సరే లైవ్ వెయిట్ అయితే ఇప్పుడు 430 రూపాయలు మనం వేస్తున్నాం లైవ్ వెయిట్గా అన్ని పిల్లలు దొరకవు కొందరు మాత్రమే వచ్చి லைவ் வெயிட்டுக்கு இஷ்டம்னாரு நண்பர்களே லைவ் வெயிட்டுன்னு போது 430 போயிட்டுருக்கு இப்போ 430 கூட எல்லாருமே வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க சில பேர் மட்டும் கொடுக்குறாங்க சில பேர் வந்து ஜோடி கணக்கில் தான் சொல்கிறாங்க பெரும்பாலும் நமக்கு ஜோடி கணக்கில் பேசி எடுக்கிறது கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் லைவ் வெயிட் போடும்போது கூட போயிடுது இப்போ இந்த குட்டியில் இதுலேயே பார்த்தீங்கன்னா 23 22 20 அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி குட்டிகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்கள் இன்னுமே வந்து குவாலிட்டியான குட்டிகள் எல்லாமே இருக்குது இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெலுங்கானா ஹைப்ரிட் குட்டிகள் நான் சொல்லியிருக்கேன் நல்லா வளரக்கூடிய குட்டிகள் தான் ஏன்னா దీంట్లో పిల్లలు ఇది ఇది சிபி லேப் சிபி வெதர் ఎంత ఉందో దాన్ని బట్టి சிபி இது குட்டிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இது பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்போ தான் வந்து உருவாகிருக்கு ஆனால் குட்டிகளோட எடை பார்த்திங்கன்னா 20 கிலோ வரைக்குமே இருக்குது இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்பெஷலு இந்த குட்டிகளை இப்போ அதிகம் தூக்கி காட்டுறாரு பாருங்கள் இந்த குட்டி கொஞ்சம் பெரிய சைஸு இதுக்கே பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்போ தான் உருவாகிருக்கு இந்த உள்ளே கை வச்சு நம்ம இது பண்ணால் தான் அந்த வெதரே வந்து வெளியில் வருது அப்போ இந்த குட்டி எந்த அளவுக்கு வளருன்றதை நம்ம யோசனை பண்ணோம் இது முத்தி போயிருந்ததுன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வளராது திம்பு இந்த குட்டி பார்த்திங்கன்னா எடை போட்டால் 20 கிலோ வருது இதுலேயுமே அப்படி தான் இருக்குது இதுலேயுமே இன்னும் பெரிய அளவில் வளரல இந்த குட்டி வந்து ஒங்கோல் குட்டின்னு சொல்கிறாங்க ஒங்கோல் தெலுங்கானா ஹைப்ரிட் குட்டின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒங்கோல்ன்றது இந்த ஏரியா இவங்க இன்னுமே கொஞ்சம் லாங்கில் போய் எடுத்துகிட்டு வராங்க தெலுங்கானா கிட்ட ஸோ இந்த குட்டிகள் எல்லாமே நல்லா வளரக்கூடிய குட்டிகள் தான் இந்த குட்டிகள் விழுப்புரத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்காக எடுத்து கொடுக்குறோம் அவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 4-5 பேட்ச் இந்த குட்டிகள் எடுத்துட்டார் அவர் அந்த லோக்கலில் தான் எடுத்துகிட்டு இருந்தார் இந்த குட்டிகள் எடுத்த பிறகு வேறு குட்டிகள் வேண்டான்னு ஒவ்வொரு முறையும் இந்த குட்டிகள் தான் எடுத்துகிட்டு இருக்கிறாரு நல்லா வெயிட் கெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயிட் கெயின் வரணுன்னா நம்ம டிடி கேட்டல் ஃபீடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் டிடி கேட்டல் ஃபீடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குட்டிகளுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் வரும் பக்ரீத்துக்கு குட்டிகள் எடுக்கிறதுக்கு சரியான டைமுன்னு பார்த்தா இதுதான் சரியான டைமு இந்த டைமில் நீங்கள் குட்டிகள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய குட்டிகள் எதுவும் இருக்காது ஏன்னா இன்னுமே வந்து
மழை காலம் பெரிய அளவில் மழை காலம் ஸ்டார்ட் ஆகல. நம்ம ஐப்பசி கார்த்திகை தான் மழை காலம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது மழை. இப்போ எடுத்து நம்ம இடத்துக்கு செட் ஆகிடுச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. கொண்டு போன உடனே எஃப்எம்டி போட்டுட்டு அப்புறம் ஒரு டிவார்மிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போன உடனே 2வது நாள் 3வது நாள் எஃப்எம்டி போட சொல்லிடுறோம். இப்போ நம்ம ஏன்னா டிவார்மிங் பண்ணிவிட்டு போடணுன்னா அப்போ லேட் ஆகும். இப்போ எஃப்எம்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நீங்கள் டிவார்மிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எஃப்எம்டி போட்டதுலேருந்து 21 நாள் கணக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து பிபிஆர் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு வாரம் கழித்து திரும்பவும் அடுத்த டிவார்மிங்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஈடி இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னு சொன்னால் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இந்த ஆந்திரா வெள்ளாடுகளை பொறுத்த இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க சிலது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி இப்போ எடுக்கணும். மழை காலத்தில் எடுக்கும்போது விலை குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து நினச்சி எடுப்பாங்க. அப்படி மழை காலத்தில் எடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த கொம்பு தோரணை, அதாவது பக்ரீத்துக்கு நெருங்கி வந்துடும், ரொம்ப நாள் இருக்காது டைமு, உங்களுக்கு கொம்பு தோரணை இருக்காது. பக்ரீத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது 2 பல்லு போட்டிருக்குன்னு அவசியம் கிடையாது, 1 வருஷம் முடிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டைமில் எடுக்கும்போது இப்போ குட்டிகள் 4 மாதம் 3 மாதம் 5 மாதம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு 10 மாதம் 11 மாதம் நம்ம வளர்த்தோன்னு சொன்னால் 1 வருஷம் தாண்டிடும். பல்லு போடணுன்னாலும் தோரணையாக அந்த கொம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நெருக்கி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கொம்பு வராது. கொம்பு ஏஜை பொறுத்து தான் வரும். நம்ம வெயிட் கெயின் வேணால் ஃபீடை நல்லா கொடுத்து ப்ரோட்டீன் ரிச்சாக நம்ம டிடிக்கு கேட்டில் ஃபீடு மாதிரியான ஃபீடை கொடுத்து நீங்கள் வந்து வெயிட் கெயினை கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த கொம்புன்றது அந்த வயசை பொறுத்து தான் வரும். ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் பிஃபோராக எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி பிஃபோராக எடுத்து அதில் கழிக்கிற குட்டியெல்லாம் கிறிஸ்மஸ், பொங்கல், நியூ இயர் அந்த டைமில் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் கொடுத்துட்டு நல்ல குட்டியை நம்ம வச்சுருந்தோம்னா பக்ரீத்துக்கு நல்ல ரேட்டு வச்சு விற்கலாம். பக்ரீத்துக்கு விற்ற குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா கொம்பு நல்லா இருந்தது. கொம்பு நல்லா இருந்த குட்டிகளை அதாவது ரொம்ப வெயிட் இல்லாமல் மீடியமாக இருக்கிற குட்டிகள் தான் அதிகமாக விற்றுது பெரிய சைஸ் குட்டிகளை விட. ஸோ கொம்புன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் பக்ரீத்துக்கு எடுக்கிற கரெக்டான டைமு. இன்னொரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துடணும். ஆடி ஆவணிக்குள்ளவே எடுத்துகிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு நம்ம இடத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஐப்பசி கார்த்திகையில் மழை காலத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எஃப்எம்டியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பேர் நினைக்கிறேன் ஜனவரி கழித்து மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த டைமில் எடுத்தாலுமே என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து குட்டிகள் வந்து அந்த தோரணையாக வராது, கொம்பு வளர்ச்சி இருக்காது. ஏன்னா டைம் இல்லை அப்படின்றதுனால. அப்போவுமே வந்து பனிக்காலம் ஜனவரியில் பார்த்திங்கன்னா பனிக்காலம், ஜனவரி பிப்ரவரிக்குமே பனிக்காலம். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிபிஆர்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நோயில் அடி வாங்கின குட்டிகள் தான் அப்போ அந்த டைமில் நமக்கு கிடைக்கும். இந்த டைமில் அப்படி இல்லை, எல்லாமே நல்ல தெளிவான குட்டிகள் தான் இப்போ கிடைக்கும். அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ ஒரு பேட்சாக எடுத்துங்க. இப்போ இவர் கூட பார்த்திங்கன்னா ஒரு 100 குட்டி எடுக்கிறாரு. இதில் சிலதெல்லாமே கழிச்சிருவார் பொங்கல் டைமில். அதுக்கப்புறம் நல்லா தெளிவாக இருக்கிற குட்டிகளை வச்சுருந்து பக்ரீத்துக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து கரெக்டான மெத்தடுன்னு நான் நினைக்கிறேன். அதை కాటుగా அவருக்கு అది బక్రీద్కి చేస్తాం కదా తయారు అట్లా చేసాం మేము. చెన్నై వాళ్ళు కూడా వచ్చారు, తీసుకెళ్లారు మా కాడ. పుల్లారెడ్డి మిఠాయి కూడా తెచ్చి ఇచ్చిపోయారు. అదిగో జోన్లు అక్కడ ఉన్నాయి. ఏం మిఠాయా? పుల్లారెడ్డి మిఠాయి అంట, స్వీట్. సరే, మీరు బక్రీద్ ఇప్పుడు బక్రీద్ కని కాదు, బాగా ఇప్పుడు మేపి అమ్మేట్టుకుంటే మేతేనా వేరే ఏదైనా తిని పెడతారా? దానా కూడా పెడతాం. దానా ఏం దానా పెడతారా? అదే జొన్నలు, మొక్కజొన్నలు, అవి వడ్లుది తౌడు మరి వేస్తారు కొంచెం సాయంత్రం టైంలో. మిగతా టైం పగులేరు మెయ్యి అనేసా మేపేది. ఇప్పుడు వాన మంచి వాన అయినా కూడా వానలో కూడా మేపుతారు. అంటే దుడ్లోనే ఉంటే కొంచెం కాళ్ళు పట్టుకుంటాయి. బయటికి తిరిగి వస్తే అప్పుడు మనం ఇట్లా పెట్టేసి లోపలికి వేసేసినామంటే అప్పుడు తిరిగి ఎంత వాన అయినా బయటకు పోయి మేయాలంటారు. ఒక గంట అయినా కానీ పోయిస్తే జలాపుగా ఉంటాయి.
పెద్ద ఏదాకా మేపు ఉండారు మీరు ఇప్పుడు పిల్లలు తెచ్చి అమ్మేది కాకుండా పెద్ద మేపు కూడా అమ్మి ఉండారు. మేపు కూడా అమ్మున్నాం. ఎన్ని నెలలు మేపు ఉంటారా? మేము 3 నెలలు 4 నెలలు. ఇప్పుడు మీ ఏరియా పిల్లలు తెచ్చి 3 నెలలు 4 నెలలు మేపి అమ్ముతారు, లోకల్ పిల్లలు తెచ్చి ఉంటారు. మన ఏరియా కానీ அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி சின்ன குட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளாக எடுத்துகிட்டு வந்து ஏறக்குறைய ஒரு 4 மாதம் மேய்ச்சி நாங்கள் பக்ரீத்துக்கு கூட கொடுத்துருக்குறோம். சென்னை பக்கத்தில் இருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன தான் மழை பெஞ்சாலுமே கொஞ்சம் நேரமாவது வெளியில் அவுத்து மேய்ச்சி தான் கொண்டு வருவோம். ஈவினிங்கில் மட்டும் தானான்றாங்க, அதாவது தீனி வைப்போம் அப்படின்னாரு. என்ன தீனி வைப்பீங்கன்னு கேட்டால், மக்காச்சோளம் உடச்சி வைப்போம், கூட வந்து அரிசி தவிடு வைப்போம் அப்படின்றாரு. அவர் பேசும்போது நார்மலாக பேசும்போது என்ன சொன்னார்னா, மக்காச்சோளத்தை விட வெள்ளை சோளம் வச்சா நல்லா வெயிட் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நண்பர்களுக்கு பயன்படுன்றதுக்காக சொல்கிறேன். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், இடம் இருக்கிற நண்பர்கள் இந்த வெள்ளை சோளத்தை விதைச்சிட்டு இந்த பால் பருவத்தில் அது பூட்டை வர்றதுன்னு சொல்லுவோம், அந்த கழுத்தில் அந்த கதிர் இருக்கிற டைமில் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே தண்ணி பாய்ச்சாமல் விட்டுட்டோன்னு சொன்னால் அது வந்து அப்படியே கழனிலேயே காஞ்சிரும். காஞ்ச பிறகு அறுத்து நிற்க வச்ச மாதிரி ஒரு 2 நாள் காய வச்சா போதும், நல்லா காஞ்சிரும். ஏன்னா ஆல்ரெடி அது கழனிலேயே காஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 நாள் தனியாக காய வைக்கிறோம். அதாவது நல்லா காயணும், அந்த கிளைமேட்டை பொறுத்து நல்லா காய வச்சு நம்ம அடுக்கி வச்சிட்டோம்னா சாப் கட் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் கெயினும் நல்லா வரும். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது கூட நீங்கள் வேறு ஏதாவது சேர்த்து கூட விரைச்சி அதுக்கேற்ற மாதிரி இப்போ மக்காச்சோளம் அந்த மாதிரி கலந்த மாதிரி விரைச்சி கூட நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை ஃபீடாக கொடுக்கறது மட்டன் யூனிட்டுக்கு நல்லது. 16, 17, 19